ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற சில படிப்பினைகளில் முக்கியமானது ஒன்று காத்திருத்தல். நாம் பல காரியங்களுக்கு காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், நண்பர்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம், இந்த பிரச்சனை தீரும் என்று காத்திருக்கிறோம். இப்படி பல காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார். திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. நம்முடைய வாழ்வில் நாம் யாருக்கு காத்திருக்கிறோம் என்பது முக்கியம். நாம் யாருக்காக காத்து கிடக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பதவிக்காக காத்திருக்கிறோமா, பட்டத்திற்காக காத்திருக்கிறோமா, குழந்தைக்காக காத்திருக்கிறோமா, திருமணத்துக்காக காத்திருக்கிறோமா, வேலைக்காக காத்திருக்கிறோமா, உயர்வுக்காக காத்திருக்கிறோமா, ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோமா என்று பல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. யாருக்கு நாம் காத்திருக்கிறோம், எதற்காக நாம் காத்திருக்கிறோம், ஏன் நாம் காத்திருக்கிறோம் என்ற பல கேள்விகள், பல காரியங்கள் நமக்குள் எழும்ப வேண்டும். நாம் காத்திருக்க வேண்டியது கர்த்தர் எனக்கு தந்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படி நான் காத்திருக்க வேண்டும். தேவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றுவதற்கு நான் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். திடமாய் காத்திருக்கணும், திட மனதோடு காத்திருக்கணும். எனக்கு கர்த்தர் செய்வார் என்று காத்திருக்கணும். மனிதர்கள் சொல்லுகிற மொழியில், மனிதர்கள் சொல்லுகிற பாதையில், மனிதர்கள் காண்பிக்கிற வழிகள், இதெல்லாம் நடக்காது, சாத்தியப்படாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை, பலத்த கிரியைகளை ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாட்கள் ஒரு முக்கியம் அல்ல, காலங்கள் ஒரு முக்கியம் அல்ல. நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற காலங்கள் எதுவாய் இருந்தாலும் நாம் திடமாய் தேவனுடைய சமூகத்தில் அவருக்காக உண்மையாய் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்வில் காண முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்காக காத்திருந்தார்கள். They had waited for 40 years in the wilderness. வனாந்தர வாழ்க்கையில 40 வருட காலங்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே எகிப்தில் 400 வருடங்கள் அவர் காத்திருந்திருக்கிறார்கள். இதோடு கூட சேர்த்தா 440 வருடம், 30 வருடத்துக்கு மேல எக்ஸ்ட்ராவே அவர்கள் 40 ஆண்டு காலம் எக்ஸ்ட்ரா காத்திருக்கிறார்கள். அவர்கள் திடமாய் காத்திருந்தார்கள், நம்பிக்கையோடு காத்திருந்தார்கள். அநேக ஸ்திரீகள் இயேசு என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அதில் மரியாளுடைய வயிற்றில் இயேசு பிறந்தார். அது மரியாளுக்கு கிடைத்த கிருபை, மரியாளுக்கு கிடைத்த பாக்கியம். நம்முடைய வாழ்வில் நம் ஆண்டவருக்காக ஒரு விஷயத்துல காத்திருக்கிறோமே, ஆனால் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த விஷயத்தில் பெரிய காரியங்களை செய்கிறதை காண முடியும். சில நேரங்களில் நாம் காத்திருக்க வேண்டிய சூழல் வந்ததென்றால் அதை காத்திருக்காமல் அதை பைபாஸ் பண்ணி என்னென்ன வழியிலெல்லாம் நாம் அந்த காரியத்தை அடைய முடியும் என்று நாம் அலைந்து தெரிந்து ஓடும் பொழுது நாம் பல நேரங்களில் தோல்வி அடைகிறோம். பின்பு நாம சொல்வோம், நான் கர்த்தரை தான் தேடினேன், கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை நோக்கி பார்த்தேன்,
ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று காத்திருக்கிறதுனால ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் ஒரு பொழுதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அற்புதம் செய்கிறவர், அவர் அதிசயம் நடப்பிக்கிறவர், அவர் ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறவர். தேவ சமூகத்தில் ஒரு நன்மைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒன்றும் சோர்ந்து போய்விடாது. நாம் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். ஏன்னா ஒரு குழந்தைக்காக பெற்றோர் 10 வருடமோ 15 வருடமோ 20 வருடமோ அவர்கள் மருத்துவர் சொல்படி கேட்டு காத்திருந்து அது முடியவில்லை என்கிற சூழ்நிலையில் ஏசப்பா தான் எனக்கு வழி என்று வரும் பொழுது அவர்கள் அந்த கணக்கை இதில் சேர்ப்பாங்க. 20 வருஷமாச்சுங்க நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் இன்னும் ஒன்றும் தரல. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை காக்க சொல்லலை, நீ டாக்டர்கிட்ட போன, வைத்தியர்கிட்ட போன, அங்கே போன, இங்கே போன. அவன் தான் சொன்னான், இந்த மாதம் பார்ப்போம், அந்த மாதம் பார்ப்போம், இதை பார்ப்போம், அதை பார்ப்போம். அவன் தானே ஒன்று அனுப்புனான். இப்போ கர்த்தர் நமக்கு எப்படி காண்பிக்க போகிறார்? அவர் நமக்கு செய்ய வேண்டிய நன்மை, நம்ம கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இரத்தாம்பரமும் நன்மையும் கிருபையுமாய் இருக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். காத்திருக்கணும். நம்ம ட்ரெயினில் வரக்கூடிய ஒரு பொருளுக்கே நம்ம காத்திருந்து வாங்குகிறோம். பஸ்ஸில் நமக்கு வரக்கூடிய ஒரு பார்சலுக்கு நம்ம காத்திருந்து வாங்குகிறோம். தேவன் தரக்கூடிய பொருளுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு நாம் காத்திருந்து தான் 2 கையை நீட்டி வாங்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுதுதான் அற்புதம் செய்கிறதை நீங்கள் நானும் கண்டு அனுபவிக்க முடியும். அப்போ இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்து பாருங்க, கர்த்தர் என்னை காக்கிறவராக இருக்கிறார். நான் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது, தினமானதோடு அவருக்காக காத்திருக்கும் பொழுது, அவர் எனக்கு தம்முடைய கிருபையை விளங்க செய்ய உண்மை உள்ளவர். இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருக்கு காத்திருங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நான் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அற்புதம் கிடைக்காது. ஒரு பேங்க்கு போகிறோம், பேங்க்கில் இப்போல்லாம் டோக்கன் சிஸ்டம். ஒரு டோக்கனை அப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறோம், இத்தனை நம்பர் டோக்கன் வருது. என்னப்பா இத்தனை நம்பர் எனக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு குறுக்கோட்டில் போகிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுறோம், முடியல. கடைசியாக டோக்கனை எடுத்துகிட்டு அந்த கிளர்க்குக்கிட்ட அவங்க கூப்பிடும் போது போகிறோம். கிட்டத்தட்ட அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ ஆயிருக்கும். வி ஹாவ் டு வெயிட். சிலர் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற மாதிரி சிலர் அங்கே உட்காந்துட்டு, எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இதை மட்டும் பார்க்குறதுக்கு எனக்கு வேலை அப்படின்ட்டு அவன் இறங்கி கொஞ்சம் தூரம் போவான். இவங்க கூப்பிட்டுருவாங்க பேங்க்கில். அந்த கிளர்க்கு கூப்பிட்டுருவாரு, இந்த நம்பர் வாங்க. அந்த நம்பர் கூப்பிட்டா அந்த நம்பர் இருக்காது, ஆள் இருக்காது. ஒரு காத்திருக்கிறதில் அவ்வளவு சுணக்கம், சோம்பல். ஆனால் கர்த்தர் சொல்ற, கர்த்தருக்கு காத்திருப்பா, திடமனதாய் காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. இந்த காலை வேளை நீங்கள் காத்திருந்து பாருங்கள், அதிசயத்தை காண்பீர்கள். ஆமென்.